அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலட்சுமி மூர்த்தி. சாரி ஃபார் டிலே வீடியோ. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் வீடியோ வந்துட்டு போட முடியல. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு நர்சிங் டயக்னோசிஸ். நர்சிங் டயக்னோசிஸ் வந்துட்டு எந்த கண்டிஷனுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ எக்லாம்ஷியா. எக்லாம்ஷியாவோட கண்டிஷனுக்கு தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய நர்சிங் ஸ்டூடெண்ட் வந்துட்டு இந்த நர்சிங் டயக்னோசிஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது, எப்படி ஃபார்முலேட் பண்ணுறது, நார்மல் நர்சிங் டயக்னோசிஸ் தான் வந்துட்டு எழுதுறாங்க. when they are presenting கேஸ் ஸ்டடி, கேஸ் ப்ரெசன்டேஷன், அதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப வந்துட்டு நார்மல் நர்சிங் டயக்னோசிஸ் தான் அப்நார்மல் கண்டிஷனுக்கு எழுதுறாங்க. அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நான் டிசீஸ் கண்டிஷன் வைஸ் நர்சிங் டயக்னோசிஸ் என்னென்ன ஃபார்முலேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் ஃபர்தர் வீடியோவும் நான் போட போகிறேன். So first pre-eclampsia, eclampsia, PIH or pre-eclampsia இதெல்லாமே வந்துட்டு related to the blood pressure, high blood pressure. அதாவது மெட்டர்னிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்லாம்ஷியானா என்ன, ப்ரீ எக்லாம்ஷியானா என்ன, பிளஸ் PIH pregnancy induced hypertension. pregnancy பீரியட்ல வந்துட்டு blood pressure வந்துட்டு அதிகமாகிற கண்டிஷனுக்கு பேரு தான் வந்துட்டு PIH or pre-eclampsia. ப்ரீ எக்லாம்ஷியா வந்துட்டு ட்ரீட் பண்ணாத விட்டாங்கன்னா அது வந்துட்டு எக்லாம்டிக் கண்டிஷனுக்கு வந்துட்டு போகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது எல்லாமே சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். பிட்டிங் எடிமா, ஹை பிளட் ப்ரெஷர், டிஷ்யூ பர்ஃபியூஷன் வந்துட்டு கம்மியாகிறது, தென் பிளட் லாஸ் இருக்கிறதுனால ஃப்ளூயிட் வால்யூம் டெஃபிசிட் ஆகிறது, ஸ்கின்லாம் வந்துட்டு சுருங்கிறது, இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் இது இல்லாத வந்துட்டு கிடினஸ், வீக்னஸ், ஷாக் இதெல்லாமே வந்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு மேஜர் நர்சிங் டயக்னோசிஸ் டிசீஸ் கண்டிஷன் ரிலேட்டடாக வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ்டு கார்டியாக் அவுட்புட் ரிலேட்டட் டு இன்க்ரீஸ்டு சிஸ்டமிக் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ட் ஆர் ஹைப்போவலிமியா. ஹைப்போவலிமியா வந்துட்டு ஹைப்போவலிமியானா என்ன அப்படின்றது தெரியும். அதாவது ஃப்ளூயிட் வால்யூம் வந்துட்டு கம்மியாகிறதுனால வந்துட்டு அவங்க ஹைப்போவலிமிக் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு போவாங்க. இட் லீட்ஸ் டு டிக்ரீஸ்டு கார்டியாக் அவுட்புட். அதை தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கேன். as evidenced by increased blood pressure. அவங்களுக்கு blood pressure வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த நர்சிங் டயக்னோசிஸ்க்கு வந்துட்டு என்ன இன்டர்வென்ஷன் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா நர்சிங் டயக்னோசிஸ்மே பேஷண்ட்டோட ஜென்ரல் கண்டிஷன், அசஸ் த ஜென்ரல் கண்டிஷன் ஆஃப் தி பேஷண்ட். அதுக்கப்புறமா வந்துட்டு மானிட்டர் வைட்டல்ஸ், ஸ்பெஷலி வந்துட்டு பிளட் ப்ரெஷர் வந்துட்டு எழுதலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு எடிமா வந்துட்டு ஏதாச்சும் எடிமா வந்துட்டு மானிட்டர் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் வந்துட்டு வெயிட் கெயின் வந்துட்டு அதிகமாக ஆகுதா இல்லையா, ரேபிட் வெயிட் கெயின் இருக்குதா, இதெல்லாமே வந்துட்டு நீங்க எழுதலாம். தென் கம்ஃபர்டபுள் பொசிஷன் வந்துட்டு ப்ரொவைட் கம்ஃபர்டபுள் பொசிஷன் இதுவும் எழுதலாம். ஆக்சிஜன் வந்துட்டு அட்மினிஸ்டர் பண்ணலாம். ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இன்டர்வென்ஷனா இந்த நர்சிங் டயக்னோசிஸ்க்கு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ஃபார் இம்பேலன்ஸ்டு ஃப்ளூயிட் வால்யூம் ரிலேட்டட் டு நேரோவிங் ஆஃப் த பிளட் வெசல்ஸ். அதாவது ஃப்ளூயிட் வால்யூம் வந்துட்டு இம்பேலன்ஸ்டா இருக்கும். இதுல வந்துட்டு ரிஸ்க் கண்டிஷன், அதாவது பொட்டன்ஷியலாகவும் நம்ம வந்துட்டு எழுதலாம், இல்ல ஆக்சுவலாகவும் வந்துட்டு எழுதலாம். சரிங்களா? ரிஸ்க் ஃபார் இம்பேலன்ஸ்டு ஃப்ளூயிட் வால்யூம்க்கு நீங்க வந்துட்டு என்ன இன்டர்வென்ஷன் எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சேம் அசஸ் ஜென்ரல் கண்டிஷன் ஜிசி வந்துட்டு பார்க்கணும். ப்ளஸ் அவங்களோட பிபி வந்து மானிட்டர் பண்ணணும். ஐஓ சார்ட், மெயின்டைன் ஐஓ சார்ட் அது வந்துட்டு பண்ணலாம். தென் வாட்ச் ஃபார் ஓவர் வெயிட்டு ப்ளஸ் எடிமா, ப்ரோட்டீனியூரியா இதெல்லாமே வந்துட்டு மானிட்டர் பண்ணலாம். ஃபீட்டல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு மானிட்டர் பண்ணலாம் இதில். சரிங்களா? தேர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ஃபார் அன்ஸ்டேபிள் பிளட் ப்ரெஷர் ரிலேட்டட் டு யூட்ரோபிளாசென்டல் பர்ஃபியூஷன். யூட்ரோபிளாசென்டல் பர்ஃபியூஷன்னா வந்துட்டு என்னன்னா, மதருக்கும் ஃபீட்டஸ்க்கும் போகிற அந்த டிரான்ஸ்ஃபியூஷன் ஆக்சிஜன் சப்ளை வந்துட்டு ப்ராப்பராக வந்து இருக்காது. அதுதான் வந்துட்டு யூட்ரோபிளாசென்டல் பர்ஃபியூஷன் ப்ராப்ளம்ஸ் as evidenced by alteration in the blood pressure. blood pressure வந்துட்டு இந்த PIH ப்ரீ எக்லாம்ஷியா எக்லாம்ஷியா மதருக்கு வந்துட்டு ஸ்டேபிளாக வந்துட்டு இருக்காது. சரிங்களா? அதனால தான் வந்துட்டு ஆல்ட்ரேஷன் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். அன்ஸ்டேபிள் பிளட் ப்ரெஷர், ஸ்டாக்னண்ட்டாக ஒரே பிளட் நார்மல் பிளட் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகாது. சரிங்களா? அந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடாகவும் வந்துட்டு நீங்கள் நர்சிங் டயக்னோசிஸ் வந்துட்டு மேக் பண்ணலாம். இதெல்லாமே வந்துட்டு இந்த PAHக்கு இந்த based on the symptoms you can make a nursing diagnosis. பட் இதெல்லாமே வந்துட்டு எல்லா பேஷண்ட்டுக்கும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களோட பேஷண்ட்டுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்துட்டு இந்த நர்சிங் டயக்னோசிஸ் வந்துட்டு எழுதணும். சரிங்களா? இதுலேயும் வந்துட்டு என்ன இன்டர்வென்ஷனா எல்லாத்துக்குமே வந்து அசஸ் ஜென்ரல் கண்டிஷன் ஆஃப் தி பேஷண்ட். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் சால்ட்டு லோ சால்ட் டயட் வந்துட்டு
ப்ரொவைட் பண்ணலாம். ப்ளஸ் ப்ரொவைட் தென் மெடிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நார்மல் இன்டர்வென்ஷன்ஸ். தென் impaired skin integrity. Fourth one related to edema. மதருக்கு வந்துட்டு எடிமா இருக்கிறதுனால பஃபினஸ் ஆஃப் த ஃபேஸ், பிட்டிங் எடிமா இதெல்லாமே வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின் இன்டெகிரிட்டி ரிலேட்டடா நீங்க வந்துட்டு எழுதலாம். ஸ்கின் இன்டெகிரிட்டி வந்து நார்மலா மெயின்டைன் ஆகாது. Impaired skin integrity related to edema or decreased platelet or hypertension as evidenced by pitting edema or puffiness on the face. Pitting edema காலில் வந்துட்டு அவங்களுக்கு கையை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இம்ப்ரெஷன் இருக்கும். அதுதான் வந்துட்டு பிட்டிங் எடிமா. பஃபினஸ் அதாவது மூஞ்சி ஃபுல்லா வந்துட்டு ஸ்வெல்லிங் ஆயிருக்கிறது. இந்த டயக்னோசிஸும் வந்துட்டு நீங்க எழுதலாம் பேஷண்ட்டுக்கு எடிமா இருந்துச்சு அப்படின்னா. இதுல வந்துட்டு என்ன மெயினா வந்துட்டு இன்டர்வென்ஷன்ஸ் எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மெயினா வந்துட்டு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் வந்துட்டு அட்மினிஸ்டர் பண்ணலாம். பிளஸ் நார்மல் எடிமா அதாவது நார்மல் பிசியலாஜிக் எடிமாக்கும் பெத்தலாஜிக் எடிமாக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் வந்துட்டு எஜுகேட் பண்ணலாம். தென் பேஷண்ட்டை வந்துட்டு கம்ஃபர்டபுள் கிளாத்து எடிமானா வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டைட் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வியர் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வந்துட்டு ப்ரொவைட் கம்ஃபர்டபுள் கிளாத்திங் ஷூஸு அந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம். அதை பற்றி எஜுகேட் பண்ணலாம். தென் பேஷண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயினிங் ஆக்டிவிட்டிலாம் வந்துட்டு பண்ண வேணான்ட்டு எஜுகேட் பண்ணலாம். ஸ்டாக்கின்ஸ் ஏதாச்சும் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்துட்டு போட சொல்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்டர்வென்ஷன்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ineffective uteroplacental tissue perfusion related to maternal hypovolemia or interruption of blood flow as evidenced by IUGR or changes in fetal activity or heart rate. யூட்ரோபிளாசென்டல் டிஷ்யூ பர்ஃபியூஷன் வந்துட்டு எஃபெக்டிவா இருக்காது. ஸோ அதுதான் வந்துட்டு இன்எஃபெக்டிவ். இந்த கண்டிஷன்ல வந்துட்டு உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு மதர் டு ஃபீட்டஸ் வந்துட்டு போகாது. அதுக்காக தான் வந்துட்டு இன்எஃபெக்டிவ் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? இதையும் வந்துட்டு நீங்க மேக் பண்ணலாம் தாராளமா. தென் ரிஸ்க் ஃபார் மெட்டர்னல் இன்ஜுரி ரிலேட்டட் டு டிஷ்யூ எடிமா ஆர் கன்வல்ஷன்ஸ். மெட்டர்னல் இன்ஜுரி வந்துட்டு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இஃப் தே ஆர் நாட் ட்ரீட்டிங் ப்ரீ எக்லாம்ஷியா கண்டிஷனை வந்துட்டு ட்ரீட் பண்ணலை அப்படின்னா அது வந்துட்டு கன்வல்ஷன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் வந்துட்டு எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த எல்லா நர்சிங் டயக்னோசிஸுமே உங்களோட பேஷண்ட்டுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு காமனாக இந்த கண்டிஷனுக்கு இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இதெல்லாம் வந்துட்டு மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் கொடுத்துருக்கேன். பேஸ்ட் ஆன் அன்னம்மா ஜேக்கப் புக்கு ப்ரொசீஜர் புக்கு வந்துட்டு இருக்கு. அதில் தான் வந்துட்டு நர்சிங் டயக்னோசிஸ்க்குன்னு தனியாக புக் இருக்கு. அதில் கொடுத்துருக்காங்க, பாருங்க. நீட்டாக படிங்க, ஸ்மார்ட்டாக படிங்க. ஸ்மார்ட் நர்ஸ்ன்ட்டு பேர் வாங்குங்க. தேங்க்யூ.